கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அரசு சேவை இல்லம். அதில் தற்போது நம்முடைய குழந்தைகள் உதவி தேவைப்படும் நிலையில் உள்ள குழந்தைகள் வந்து அதில் தங்கியிருந்து படிச்சுட்டு வராங்க, தொழில் பயிற்சி பெற்று வருகிறார்கள். அந்த இல்லத்தில் வந்து ஒரு 13 வயசு குழந்தைக்கு ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை முயற்சித்துள்ளார் என்று கூறி இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு வந்து காலில் அடிபட்டிருக்குது. அடிபட்டு இப்பொழுது வந்து நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவளுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்குது. நான் காலையில் போய் அந்த பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்தோம். அவங்களுடைய தாயாரையும் நாங்கள் சந்தித்து பேசிட்டு வந்தோம். இதில் முதல் உங்களிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை அந்த தாயார் சொன்னது வந்து தயவுசெய்து அந்த பிள்ளையோட பேர், ஊர், மாவட்டம் எதையுமே தயவுசெய்து ப்ரெஸ்ஸில் யாருமே கொடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து சட்டப்படியும் குற்றம். அவங்க தாய் கொஞ்சம் வேதனைப்பட்டு சொன்னாங்கம்மா, யூடியூப்பில் இந்த மாதிரி ஊர் பேர் வந்துச்சுமான்னு சொன்னாங்க. இல்லைம்மா பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனால் தயவுசெய்து எதுலேயுமே வராதபடி பார்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொரு பத்திரிக்கையாளர் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சேவை இல்லை குழந்தை, 13 வயசு குழந்தை. இப்பொழுது வந்து அதில் 8 சிசிடிவி இருக்குது. அந்த ஹோமில் சிசிடிவி எல்லாம் போலீஸ் புகார் வழங்கப்பட்டு இன்றைக்கி அவங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அங்கே உள்ள காவலரை வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போ கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீதிபதி முன் ஆஜர் பண்ணியிருப்பாங்க. உடனடி இப்போ நம்ம வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம், ஏன்னா இது முதலமைச்சருடைய உத்தரவு. குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமையாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைனாலும் சரி, மிக மிக சீரியஸாக எடுக்கணுன்றது நம்முடைய சிஎம், நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு. முதலமைச்சர் அந்த நிலையில் இருக்கிறதுனால இல்லை உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அவர் சந்தேகப்படும் நபர் மேலே சிசிடிவி காட்சி வச்சு போலீஸ் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. உடனடியாக நாங்கள் இப்போ வந்து லேடி வாட்ச்மேன் கூடுதலாக 3 வாட்ச்மேன் இப்போ வந்து இந்த மேத்யூன்றவர் அங்கே வந்து காவலராக இருக்கிறவர். அதனால் பதிலாக 3 பெண் காவலர்கள் நியமிக்கிறதுக்கு இன்றைக்கி அங்கே ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இப்போவே அவங்க வந்து யார் வில்லிங்காக இருக்கிற அந்த பெண் காவலர்களை உடனடியாக நியமிக்க போகிறாங்க. அதே போல் அன்றைக்கி நம்ம நேற்று பணியில் லீவில் இருந்திருக்கிறாங்க வார்டன். உள்ள கூட வந்து குக்கு தான் பிள்ளைங்களோட தங்கியிருந்திருக்காங்க. இங்கே 130 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இருந்து படித்து வர்றாங்க. காலையில் 5:30 வந்து எல்லா பிள்ளைகளும் படிக்க உட்காருவாங்க. அதில் இது 3வது 4வது பிள்ளையாக வந்து கீழே மேலேருந்து இறங்கி வந்து படிக்க தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த குக்கு அந்த நேரம் எழும்பி வெளியே போன போது வாட்ச்மேன் வந்து அந்த நேரம் உள்ளே வந்திருக்கிறாரு அப்படின்றத சந்தேகமாக அது பண்ணுறாங்க. அதே போல் இந்த பிள்ளை 5 நாள் தான் ஆச்சு உள்ளே வந்து, புதிய பிள்ளை. இப்போ பிற எல்லா மாணவர்களையுமே நாங்கள் விசாரணை பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா மாணவர்கள் யாருமே வந்து வாட்ச்மேனுக்கு எதிராக ஒரு புகாரும், ரொம்ப நல்லவர், எங்களை நல்லா பார்த்துக்குவார், அப்பா மாதிரின்ட்டு பேசுகிறாங்க. ஸோ மேபி இது புது பிள்ளை நடந்து இந்த ஒரு நிகழ்வா என்னன்றது அது முறைப்படி விசாரித்து அரசு நடவடிக்கை எடுக்கும். அதனால் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புவது, உடனடியாக இல்லை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டிருக்கோம். அந்த இன்னுமே கூடுதலாக நம்ம சிசிடிவி வைக்கலாம். ஏன்னா அந்த வளாகத்தில் பணிபுரியும் மகளிர் விடுதி இருக்குது, இந்த பிள்ளைங்களுடைய விடுதி இருக்குது, ஒருங்கிணைந்த சேவை மையம் இருக்குது, ஒரு சிடிபிஓ அலுவலகம், ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்துறையினுடைய ஒரு அலுவலகம் இருக்குது. இதில் நம்ம விடுதிக்குன்னு தனியாக எல்லாமே அந்த கேட்டு எல்லாம் போட்டு செப்பரேட்டாக செக்யூர்டாக இருக்கிற ரொம்ப பாதுகாப்பான இடம் தான், யாரும் உள்ளே போக முடியாது. அதனால் இந்த நிகழ்வு அங்கே உள்ள பணிபுரி கூட அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியராலே நடைபெற்றிருக்குன்னு சொல்லும்போது மிக துரதிருஷ்டவசமானது. அதனால தான் அடுத்த முடிவு எடுக்கிறோம். இனி பெண் காவலர்களை நியமிக்கணுன்ற ஒரு முடிவை துறை எடுத்திருக்குது. நம்முடைய முதலமைச்சர் அறிவுரைப்படி அதையும் நாங்கள் அடுத்து எல்லா பெண்களுக்கான எல்லா இல்லங்களிலுமே பெண் காவலர்களையும் நியமிக்கணுன்ற முடிவு இந்த துறை எடுத்திருக்குது. பெண் காவலர்கள் மட்டும். ஏன்னா அரசு வேலையில் இருக்கவங்கள நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றிட்டு அந்த இடத்துல லேடிஸ் போடணும். உடனடியாக லேடிஸே போடுறாங்க. எல்லா பெண்கள், அதாவது அன்னை சத்யா இல்லம் இருக்குது, அன்னை சத்யா இல்லம் மற்றும் இந்த மாதிரி தாம்பரம் சேவை இல்லங்கள், இந்த இல்லங்களில் வந்து பெண் காவலர்களை நியமிக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு வராங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. இப்போ நீங்களும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, அதாவது பெண் காவலர் போடுறது. இது வந்து ஒவ்வொரு விஷயமே ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு குழந்தைகளிடமோ அல்லது இந்த காப்பகமோ முதல்லயே நம்ம பெண் காவலர்கள் எப்படி ஒரு லேடி ஒரு தவறு ஏற்பட்டால் பெண் காவலர் விசாரிக்கிறீங்களோ, அதே மாதிரி முதல்லயே பிளான் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையுமே ஏன் இந்த அவர் 21 வயசுல இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, இது வரைக்கும் எந்த புகாரும் வரல. இப்போ சட்டுன்னு ஒரு ஆண் மகனை நம்ம குற்றம் சொல்ல முடியாது இல்லையா?
இவளை நல்லா பார்த்துட்டு இருந்தது. அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது இப்போ அப்படி தான் இருக்குது எனக்கு இல்லையா. ஒரு புகாரோ இல்லை அவருடைய ஒர்க்கில் டிசிப்ளின் இல்லை எதுவுமே வரல. இந்த இதில் ஒரு புது பிள்ளைகிட்ட அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லும்போது நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. அதனால் யாரை நம்புறதுனே தெரில. இனி வந்து அரசு எல்லா பெண்கள் குழந்தைகள் இல்லத்தில் வந்து அது தொண்டு நிறுவனம் நடத்துகிற இல்லமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அரசு இல்லங்களிலும் பெண் காவலர்களே நியமிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த பெண்கள் பள்ளிகள்லையும் நீங்கள் இந்த ஏன்னா இன்னைக்கு பெண்களும் வேலை வாய்ப்புலாம் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கும் அவங்க பயன்படுத்தலாமே. பெண்கள் ஸ்கூல்லேயுமா பெண் காவலர்கள் இல்லை, உங்களுடைய ஐடியா நல்ல ஐடியா தான். நிச்சயமாக அரசு பரிசீலிக்கும். அது வந்து கல்வித்துறை சார்ந்தது. நாங்கள் அவங்களுக்கும் பரிந்துரை செய்வோம். இல்லை, கண்டிப்பாங்க. சரி, ஆமாம், எல்லாத்துட்டையும் இப்போ வந்து என்கொயரி பண்ணிட்டாங்க. நேற்று இருந்தே உங்கள் மாவட்ட சமூக நல அலுவலர் ஒவ்வொரு பிள்ளையாவே அவங்க அங்கே தான் தங்கியிருந்தாங்க. நேற்று நைட்டு இருந்து எல்லா பிள்ளையும் என்கொயரி பண்ணும்போது யாருமே அந்த வாட்ச்மேனை பற்றி அட்வர்ஸாக, அதாவது வேறு எந்த ஒரு புகாரும் சொல்லலை. அதுதான் எங்களுக்கு சந்தேகம், அதுதான் காவல்துறைக்கும் ஒரு சந்தேகம். அதனால் அதுக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டாச்சு, ரிமாண்ட் பண்ணுறாங்க. எதனால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்றது எங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம். அதனால தான் எல்லா இடம் பெண் காவலர் மாத்திரம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்பிக்கைக்குரிய யாருமே புகார் சொல்லலை. எதனால் இந்த ஒரு பிள்ளை ஒருவேளை புது பிள்ளைன்னு நடந்துக்கிட்டாங்களோ என்னன்னு தெரியலங்க. அது முடிவு வரட்டுங்க, சரிங்களா, நீதிமன்றம் முடிவு செய்யும். இல்லை, உள்ளே யாரும் போக முடியாது. வேறு யாரும் ஆகலை. அந்த பிள்ளைங்க வேறு யாருமே எல்லாத்துட்டையும் என்கொயரி பண்ணியாச்சு. 128 பிள்ளைங்கள்ட்டையுமே கேட்டாச்சு, 123 பிள்ளைங்கள்ட்டையும் கேட்டாச்சு. இந்த பிள்ளை அது மாதிரி கரெக்டாக அடையாளம் காமிச்சிட்டா. அந்த பிள்ளை வந்து தைரியமாக இதை ஃபேஸ் பண்ணதுனால இன்றைக்கி அந்த காலில் வலியோடு முடிஞ்சு போச்சு. ஆமாம், காலில் ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லா இருக்காங்க. கண் விழிச்சிட்டாங்க, மயக்கம் தெளிஞ்சு நல்லா இருக்காங்க. தைரியமான பொண்ணு. இல்லை, இது வரைக்கும் ஒரு நிகழ்வு கூட நடந்தில்லைங்க. இதுதான் முதல் நிகழ்வாக நடந்திருக்கு. அங்கே உள்ள ஊழியர்களாலே நடந்தது வந்து இது முதல் நிகழ்வு. அதனால் பிள்ளைங்க தைரியமாக வரலாங்க, தங்க வைக்கலாம், அரசு இல்லத்தில் தங்க வச்சு படிக்க வைக்கலாம். ஏன்னா அந்த வசதி இல்லாதவங்க, இவர் வந்து சிங்கிள் பேரண்ட் அந்த மதர், அதனால தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த தாயும் சொன்னாங்க வெளியே வராமல் பார்த்துக்கோங்கன்னாங்க. அப்புறம் வேறு ஒரு ஹோமில் என் பிள்ளை போட்டுக்கிறேன்னு இருக்காங்க. வேறு ஒரு அரசு இல்லத்தில் மாற்றிக்கிறோம் அந்த பிள்ளை. தனியார் நிறுவனங்கள் நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் நடத்தி சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்? அதை இப்போ இன்றைக்கி சொல்கிறதுனால எல்லாத்தையும் பெண் காவலர்கள் போட சொல்கிறாங்க. உள்ள ஆள் நிச்சயம் நைட்டு தங்கணுன்றதை கட்டாயப்படுத்தியிருக்கோம். அது மாதிரி ரெகுலர் விசிட் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த திருப்பூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து பிள்ளைங்களுக்கு ஆள் கட்டாயம் ஒரு பெண்ணு நைட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக படுத்திருக்கணுன்றதை அது எல்லாமே என்ஷூர் பண்ணிட்டு தான் வரோம். பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணணுன்னு முறையாக அது மாதிரி ரிப்போர்ட்டும் வாங்கிட்டே இருக்கோம். மந்த்லி ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம ஆட்கள் விசிட் பண்ணி மாவட்ட குழந்தைகள் அலுவலர்லேருந்து விசிட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்கங்க. அதனால் எல்லாமே இப்போ 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக்கிட்டோம். சட்ட நடவடிக்கை அங்கீகாரம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே கடுமையாக்கிட்டு வரோம். இப்போ இன்னையிலேருந்து அந்த பெண் காவலர்கள்ன்றதை நம்ம என்ஷூர் பண்ணிடுவோம். அதனால் பெண்கள் வந்து நீங்கள் இனி வாட்ச்மேனாக புரிவதுக்கு அவங்களும் தைரியமாக முன் வருவாங்கன்னு நம்புகிறேன் நான். இல்லை, இப்போவே போய் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கொடுத்துருவாங்கங்க. இன்னைக்கு டைரக்டர் கொடுத்துருவாங்க. அந்த சமூக குழந்தைகள் மற்றும் சேவைகள் துறை இருக்குல்ல, குழந்தை சேவைகள் மற்றும் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை, அதன் மூலம் இன்றைக்கி வந்து உத்தரவு போட்டுருவாங்க. என்ஜிஓக்களுக்கு நடத்துகிற குழந்தைகள் இல்லம், குறிப்பாக பெண் குழந்தைகள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி உத்தரவு போட்டுருவாங்க. இல்லை, வாட்ச்மேன்றது வாசலில் தாம்மா, அவங்க கேட், யாரும் உள்ளே போகக்கூடாது, கேட்டில் தான் அவங்களுக்கு டியூட்டி. இல்லை, இப்போ 103 பேர் இருந்திருக்காங்க, அதில் ஒரே ஒரு அந்த சமையல்காரங்க மட்டும் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க. 100 ஆமாம். பேருக்கு இந்த ஒரு ஆள் பார்த்துக்க முடியுமா? இல்லை, வார்டன் லீவு. ஆக்சுவலாக வார்டன் உள்ளே இருக்கணும், வார்டன் உள்ளே தங்கணும். அவங்களுக்கு உள்ள ரூம் இருக்குது, வார்டன் உள்ளே தங்கணும். நேற்று அவங்க லீவில் போயிருக்காங்க. ஆமாம், அதுவும் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம். எப்படி இங்கே மேலே சொல்லலாம், டிஎஸ்டபிள்யூக்கு சொல்லலை, அவங்க சூப்பர்டென்ட்டை சொல்லிட்டு லீவ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுவும் ஆக்ஷன் எடுக்கிறோம். எப்படி குழந்தைகள் மாதிரி சொல்லக்கூடாத புகார்கள்லாம் இருக்குல்ல, இல்லை, ஸ்கூல்லெல்லாம் மாணவர் மனசுன்னு பெட்டி வச்சுருக்குறாங்க. இது ஆமாங்க, ரெகுலராக கண்காணிக்கப்படுதுங்க. இந்த எப்படி நீங்கள் பாஷா ஆக்டில் பணிபுரியும் இடத்துல பெண்களுக்கான அந்த புகார் பெட்டி, அந்த குழுக்கள் எல்லாமே கண்காணிக்கப்படுது. எங்கே புகார் வந்தாலும் உடனே பார்த்துடுறோம், இல்லாட்டாலும் ரெகுலராக பார்க்குறாங்க. ஆமாம், 10, 9, 8 ஃபோன் நிறைய வருதுங்க, நிறைய.
நம்பர்ஸ் வந்து அன்லிமிட்டடாக ஃபோன் வருது. ஒன்று சில என்கொயரி வரும், சிலது ஃபண்ணுக்காக பண்ணுவாங்க. ஆனால் நிறைய புகார் சின்ன சின்ன விஷயங்கள் கூட 1098 181 புகாராக வந்துடுது. அந்த கால்ஸ் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் வருது. அதனால் நிறைய பேருக்கு அந்த நம்பர் புகார்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. அழைப்புகளோட எண்ணிக்கை அதிகம், எல்லாமே புகாராக இருக்காது. அவேர்னஸ் பண்ண நிறைய சும்மா இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது பண்ணுங்க பண்ணனா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எப்படி கால் ரெஜிஸ்டர் எல்லாமே சின்ன குழந்தைகள் தானேங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ 1098 வந்து நம்ம வெளியே சொல்கிறோம், உடனே அவன் ஃபோன் பண்ணி பார்ப்பான் 1098 ஒர்க் பண்ணுதான். அது அவனுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஈகராக க்யூரியாசிட்டியாக பண்ணுறது. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. எல்லாம் என்கொயரி பண்ணுறாங்க. சில ஸ்பெஷல் கிளாஸ்க்கெலாம் ஃபோன் அதில் தானே வருது, ஸ்கூலில் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே நிறைய அழைப்புகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதனால் அரசியல்கள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா புகார்களுக்கு எண்கள் எதுனா அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. புகார் பெட்டிகள் அல்லது புகார் எண்கள் மாதிரி இது நம்ம வேணா புகார் பெட்டிகள் புகார் எண்கள் மாதிரி ஸ்பெசிஃபிக்கா செல்போன் நம்பர் இல்ல இதே 1098 தான் உங்களுக்கும் இமிடியேட் ஆக்ஷன் வில் பி டேக்கன். இப்படியும் உள்ள வந்து யூ ஹேவ் ஏன்னா பெற்றோர்கள் வர்றாங்கல்லங்க, வாரத்துக்கு ஒருக்கா பெற்றோர்கள் சந்திக்க வர்றாங்க. அதனால் அது ஃப்ரீயாகவும் உள்ளது தான். ஃபுல்லாகவே அவங்க யாரையும் சந்திக்க முடியாமல் வைக்கல. பெற்றோர்கள் வந்து சந்திக்கிறாங்க, உறவினர் வந்து சந்திக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமாக தான் பார்த்துட்ருக்கோம்.